கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் மட்டும் இல்லை, சார்ம்ஸுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு. பீட்ஸ்லேயுமே நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்ககிட்ட எல்லாமே காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துருக்கேன். இது வந்து சிங்கிள் கிராக்கிள்னு சொல்லுவாங்க. சிங்கிள் கிராக்கிளில் வந்து ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்கும். அந்த கலரில் கிராக்கிள் பீட் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து டபுள் கிராக்கிள் சொல்லுவாங்க. 2 கலர் மிக்சிங்கில் வரும். அந்த வீடியோவில் தெரில. இது பிங்க்கும் ப்ளூவும் சேர்ந்தாப்பில் இருக்கும். இது வந்து மார்பிள் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பிரிண்டட் பீட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. சூப்பராக இருந்தது. இந்த பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க பர்பிள். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். அது வந்து டார்க்காக இருக்கும். இதில் வந்து ஒயிட் மிக்சிங்கில் இருக்க டபுள் கிராக்கிளில். இது வந்து டபுள் கிராக்கிள், இது சிங்கிள் கிராக்கிளில் வரும். அதுக்கப்புறம் இது வந்து பிரிண்டட் பீட், மார்பிள் பீட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பீட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணும்போதே கேட்குறீங்க. பீட்ஸ் பேரெல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நிறைய பேருக்கு கிராக்கிள் பீட் மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதுதான் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால் அது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோலேயே அப்படியே சொல்லிடலாம். நம்மக்கிட்ட இருக்க என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கணும்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது போல் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக நீங்கள் டிஎம் பண்ணி கூட கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஃபோன் ஸ்டாப் எப்படி மேக் பண்ணணுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் கீ செயின் எப்படி மேக் பண்ணணுன்னு கேட்குறீங்க. அப்புறம் ப்ரேஸ்லெட் நாட் எப்படி போடணுன்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணணும், வாட்ச் எப்படி மேக் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய கேட்குறதுனால தான் இப்போ வந்து நான் வீடியோஸே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு லைனாக வந்து இந்த மாதிரி மெசேஜ் தான் கொஞ்ச நாளாக வந்துட்டுருக்கு. மேக்கிங் வீடியோ போடுங்கக்கா, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் இப்போலாம் மேக்கிங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக அவங்க கஸ்டமருக்கு மேக் பண்ணும்போதே வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து கேட்பாங்க. சிஸ்டர் இதில் வந்து எப்படி செயின் ஆட் பண்ணணும், எப்படி வந்து ஜம்ப்ரிங் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லைனாக வந்து நம்மளோட பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அப்படியே நான் நேமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சிருந்தால் அப்படியே விட்டுருங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிண்டட் பீட் அப்படி சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது எல்லாமே பிரிண்டட் பீட் தான். இதை வந்து மார்பிள் பீட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பீடில் வந்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பிரிண்ட் பண்ணியிருக்க அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரேஸ்லெட் மேக் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கிராக்கிள் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் சிங்கிள் கிராக்கிள் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில், அது வந்து சிங்கிள் கிராக்கிள். இதெல்லாமே டபுள் கிராக்கிள் சொல்லுவாங்க. இதெல்லாம் டபுள் கிராக்கிள். சிங்கிள் கிராக்கிள்னால் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்கும். டபுள் கிராக்கிள்னால் 2 கலர் வரும். இப்போ பிளாக்கு, பிங்க் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் டபுள் கிராக்கிள் ரெண்டுமே மிக்ஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 கலர் வருது பாருங்கள். இதுலேயும் 2 கலர் வருது. இதுலேயுமே வந்து 2 கலர் வருது. சிங்கிள் கிராக்கிள்னால் அந்த கலர் மட்டும்தான். இப்போ பர்பிள்னால் பர்பிள் மட்டும். இந்த ஆஷ் கலர் வந்து சிங்கிள் கிராக்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இது வந்து டபுள் ஜெல்லின்னு சொல்லுவாங்க. இல்லை 2 கலர் மிக்சிங்கில் இருக்கும். இல்லை இப்போதைக்கு இதுதான் அவைலபிளில் இருக்குது. இந்த கலர்ஸ் மட்டும் அவைலபிளில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜெல்லி பீட்ஸ். இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளில் இருக்குது. க்ரீனு, பிங்க்கு, பர்பிள், பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூவு, அதுக்கப்புறம் டார்க் பர்பிள், டார்க் பிங்க், அது மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் மேட் பீடும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் டிரான்ஸ்பரண்ட்டும் அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் ஃபுல் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். உங்களுக்கு பிடிச்ச கலராக பார்த்து நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.